ஸோ இன்றைக்கி வந்து நம்ம N8 பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வீடியோவோட ஓவர்வியூ மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம N8 என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து வந்துட்டு அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜேபியர், மேக், அதை கம்பேர் பண்ணும்போது N8 வந்து நாங்கள் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம், அதுக்கு என்ன ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு N8 என்ன? ஸோ N8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோ கோட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைத்தான் இல்லை ஜேஎஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடிங் ரெக்குயர்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு விஷுவல் பிளாக்ஸை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து N8 ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு ஒரு சில டாஸ்க்ஸ்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா N8. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றும் தனியாக வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அது ஒன்றும் ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி N8 வந்துட்டு ஒரு நோ கோட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ டூல். ஸோ இந்த N8 ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் அப்பீலிங்காக இருக்கிறது தான். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பிளாக்ஸாக நீங்கள் எடுத்து அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்குறதில்ல, உங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ ஆகிறதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இது வந்து இதோட ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி. பேசிக் கண்டிஷனல் கோட் லாஜிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் பேசிக்காகவே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, செல்ஃப் ஹோஸ்டிங் அதுக்கப்புறம் க்ளவுட் ஹோஸ்டிங். நான் மோஸ்ட்டாக செல்ஃப் ஹோஸ்டிங்கில் தான் நாம் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா சீப்பர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரிலையபிளாகவும் இருக்குது, ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலேயே இருக்குது. அதனால் அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராப்பராக வந்து நம்மளால் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு N8 ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா கஸ்டமைசேஷன்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு N8 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு N8 கோர் ஃபீச்சர்ஸ் நாம் பார்க்குறது. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ், க்ரெடென்ஷியல்ஸ், நோட்ஸ். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஆட்டோமேஷன் இல்லாட்டி வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இண்டிவிஜுவல் டாஸ்க்ஸ்லாம் வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டாஸ்க்கை வந்துட்டு கப்புள் பண்ணி ஒரு ஃப்ளோ ரெடி பண்ணிங்கன்னா அதுதான் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கூகுள் ஷீட் இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ கூகுள் ஷீட்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதை வந்து நம்மளால் ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நம்மளால் அதை செய்ய முடியும். இப்போது இதுவே வந்துட்டு க்ரெடென்ஷியல்ஸ் ஒன்று இருக்குது. க்ரெடென்ஷியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூகுள் ஷீட் இருக்கா, இப்போ உங்களோட கூகுள் ஷீட்டை நீங்கள் வந்து வேறு ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி இதில் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். இப்போ N8 ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிமெயிலோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் அதுக்கு தேவை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு ஆத்தரைஸ் ஆகிருக்கணும். அதுக்காக யார் வேணாலும் உங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக. நெக்ஸ்ட்டு நோட்ஸ். இப்போது நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவில் நோட்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னென்ன நோட்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கூகுள் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு நோடு இருக்கும். அதில் ஒரு டேட்டா நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு அதில் ஒரு நோடு, ட்ரிகர் நோடு மாதிரி நாம் சொல்லுவோம். ட்ரிகர் நோடு ஒன்று இருக்கணும். அடுத்து உங்களுக்கு எந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், வந்து டெலகிராமா இல்லை வாட்ஸ்அப்பா இல்லை இன்ஸ்டாகிராமா, ஸோ அதுக்கு ஒரு நோடு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நோட்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோனா என்ன, க்ரெடென்ஷியல்னா என்ன, நோட்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து மற்ற கோர் ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ செக் அவுட் பண்ணி பார்ப்போம். N8 பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டும் பைத்தான் பீட்டா வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க.
நாம் முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு விஷுவல் அப்பீல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸில் அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேட்டா ஃப்ளோவே பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியராகவே அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு எங்கே எரர் ஆகிருக்கு, எங்கே வந்துட்டு டீபக் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா லாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, எரர் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட் எரர் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம N8Nல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து N8N அஃபிஷியல் வெப்சைட்டே போய் நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா N8Nோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதில் வந்துட்டு ஆன் கிரியேட் யூசர் ஃபார்ம் சப்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு நோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4, 5 அண்ட் தென் 9 நோட்ஸ் இருக்குது. 9 நோட்ஸ் வச்சு ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஸ்லாக் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆந்த்ரோபிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஸ்லாக்குக்கு, போஸ்ட்கிரஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், இது நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஆத்தரைசேஷன் இருக்கணும். இப்போ வந்து ஆந்த்ரோபிக்லாம் பார்த்திங்கன்னா ஏபிஐ நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு நாமளே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஏபிஐ எடுத்து கொடுத்தோம்னா தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஏபிஐ எடுத்து இதை கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஏபிஐ டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் க்ரெடென்ஷியல்னு சொல்லுவோம். இதுவே வந்து நம்ம ஸ்லாக் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லாக்குக்கு வந்து மேபி ஒரு கிளையண்ட் ஐடி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல். இது உங்களோட ஒரு அக்கௌண்ட்டுக்கும் சரி வந்துட்டு இது வந்து வேரி ஆகும். ஒரு அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஓவர்வியூ. நாம் வந்துட்டு அடுத்து N8N vs Zapier வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேக் பற்றி பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ Zapierum பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ டூல் தான். ஆனால் ஒரு பிக்கெஸ்ட்டு ட்ராபேக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு தான். என்னென்னா ஈச் டாஸ்க்கு இன்சைடு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காசு பண்ணுவாங்க. என்னென்னா இப்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தம்போது இந்த ஒரு நோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நோடை தான் Zapierல டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீஷனுக்குமே பார்த்தீங்கன்னா Zapierல காஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம N8Nலேயுமே காஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து க்ளவுடுக்கு மட்டும்தான். இப்போ வந்து க்ளவுடுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோக்கும் வந்துட்டு காஸ்ட் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் செல்ஃப் ஹோஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடையாது. ஸோ அவங்களையும் வந்துட்டு செல்ஃப் ஹோஸ்டட் வெர்ஷன்ஸும் வந்து GitHubல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம இன்னும் பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். என்ன தான் வந்து Zapierல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5000+ ஆப்ஸை வந்து அவங்க லிங்க் பண்ணி வச்சுருந்தாலும் ஈச் டாஸ்க்கு வந்துட்டு அவங்க ஒர்க் ஃப்ளோவில் வந்துட்டு அவங்க ப்ரைஸிங் போட்டிருக்கிறதுனால இது வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லாட்டி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இல்லை மிட் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த செல்ஃப் ஹோஸ்டட் வெர்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வெர்ஷன் வந்துட்டு கிடையாது. Zapierல வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்து ஒரு சாம்பிள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தருவாங்க. அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா Zapierல இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஓப்பன் சோர்ஸாக அவங்க எதுவும் தரது கிடையாது. அதாவது நம்மளே வந்து கஸ்டமைஸ்டாக வந்துட்டு நோடு எழுதி பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக நம்ம வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நாமளே வந்துட்டு ஓன் நோட்ஸ் எழுதி யூஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் N8Nல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம N8Nக்கும் மேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மேக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு அனதர் நோ கோட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் ஹோஸ்டிங் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா மேக்கில் கிடையாது. அதுக்கப்புறம் பில்ட்இன் JS எடிட்டர்னு இருக்குது. ஸோ இப்போ N8Nல கோட் நோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். அந்த கோட் நோட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த டீபக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு N8Nல இருக்கும். அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க வந்துட்டு. ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து இந்த VS கோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு இந்த மாதிரி APIஸ்க்கெலாம் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க.
ஈஸியராக வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா மேக்கில் இருக்காது. என்ன தான் கஸ்டம் கோட்ஸ் கனெக்டர்ஸ்லாம் வந்துட்டு இவங்க கொடுத்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டாஸ்க்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு காஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ரேஷனுக்கும் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டேஷனை தான் நான் பார்க்குறேன். இதுலேயும் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, பட் ஸ்டில் வந்து அதுக்கப்புறம் அவங்க காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து அடுத்து N8N வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து Zapier மேக் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் லீவ் அவுட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம எடுத்து நம்ம அட்ரஸ் பண்ண பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இந்த NPM வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட 2 பேக்கேஜ் வேணும். NPM அதுக்கப்புறம் NVM. ஸோ உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கு. ஸோ ப்ரூ இன்ஸ்டால் NPM அப்படி வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து NVM இதை யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் பண்ணல. இப்போ நான் வந்து N8N இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா NPM install -g N8N அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா N8N வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன் NPM யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்காது. ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் NPM யூஸ் பண்ணி N8N இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா NVM இருக்குது பார்த்தீங்களா, NVMஐ வச்சு நீங்கள் வந்துட்டு Node.js-ஓட ஒரு 20th வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா N8N வந்து சப்போர்ட்டாக இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஸோ என்ன பண்ணணுன்னா NVM install 20 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் Node.js-ஓட வெர்ஷன் 22 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, நோடோட வெர்ஷன் 22. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு NVM use 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அந்த வெர்ஷன் 20 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து NPM யூஸ் பண்ணி தான் N8N யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க, அது இல்லாமல் உங்கள்கிட்டயே வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் நோடு இருக்குன்னா இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஃபால்ட் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயே கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட் தான். ஸோ NVM alias default 20 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே 20th வெர்ஷன் தான் யூஸ் பண்ணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட் வந்து செட் பண்ணுறேன். என்னோடய கேஸுக்கு டிஃபால்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷன் தான் பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் N8N அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா N8N புல்லாகி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு 5678 ரன் ஆகும். ஸோ இதை நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 5678 போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சைனப் பேஜ் மட்டும் கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சைனப் பேஜில் வந்துட்டு உங்கள் இமெயில் அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் இதில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு லைசன்ஸ் கீயும் தருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஹோஸ்டடுங்கிறதுனால இதை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வாங்கி அதுலேயே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து N8N வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி நம்மளே பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம N8N இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து NPM வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டாக்கர் வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம இங்கே NPMல ஓடிட்டுருக்க இந்த இன்ஸ்டன்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்கருக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. டாக்கரில் வந்துட்டு
இண்டிவிஜுவல் இமேஜை ஒரு கண்டெய்னரை நீங்கள் புல் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இது. ஸோ இந்த கமாண்டை வந்து நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே வந்து டாக்கர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த வந்து ஸ்டெப் வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் இங்கே போகிறேன். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் N8 வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு டாக்கர் run -it -rm -p அதுக்கப்புறம் 5678:5678 இந்த போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு N8 நம்ம அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் N8 இமேஜை நீங்கள் இங்கே கொடுக்கணும், N8n.io/N8n. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாக்கர் வந்து இந்த பர்டிகுலர் இமேஜை புல் பண்ணி உங்களுக்கு கண்டெய்னராக அக்சசபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளராக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டிபெண்டன்சிஸ்லாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் நம்ம நோடில் செக் பண்ணோம்ல, பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 20 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷனும் இங்கே இருக்காது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே சைனப் பேஜுக்கு தான் வரும். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன்டு லேம்ப் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதனால இந்த ஒரு நேமில் கிரியேட் ஆகிருக்கு. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த ஒரு இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா N8n. ஸோ அது வந்து இந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு உங்களோட ப்ரௌசரில் N8n நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு N8n நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா -rm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாகை நான் கொடுத்துருப்பேன் இந்த கமாண்டில். ஸோ நம்ம டாக்கர்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்டெய்னர் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு எப்படின்னா அவங்க அஃபிஷியலே ஒரு N8n ஸ்டார்டர் கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க N8n அஃபிஷியல் ரிப்போலையே. ஸோ நம்ம அதை செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ஹோஸ்டட் ஏ ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கர்லேயே கொடுக்குறாங்க. செல்ஃப் ஹோஸ்டட் ஏ ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு N8nலேயே பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டாக்கர் compose.yml இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்டான ஃபைல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இமேஜெல்லாம் ஒரு கண்டெய்னராக புல் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து சர்வீசஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைனில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன இமேஜஸ்லாம் நம்ம புல் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா போஸ்ட்கிரஸ் புல் பண்ணுறோம், அடுத்து பார்த்திங்கன்னா N8n புல் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா QDrent அப்படிங்கிறது ஒரு இமேஜ் நம்ம புல் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஓலாமா புல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 4 இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம புல் பண்ணுறோம். ஸோ என்னோடய கேஸுக்கு பார்த்திங்கன்னா ஓலாமா எனக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓலாமா இமேஜை மட்டும் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி நான் வந்து என்னோடய டாக்கர் கம்போஸ் பிரிங்கப் பண்ணேன். பட் நீங்கள் வந்து இந்த டாக்கர் கம்போஸே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓலாமா நீங்கள் தனியாகவே புல் பண்ணிக்கிறீங்க, தனியாகவே ரன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த லிங்க்கில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த டாக்கர் கம்போஸே வந்து நீங்கள் புல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு என்னோடய ஓன் டாக்கர் கம்போஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைரக்டரிக்கு நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் கம்போஸ் அப் -d அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்து நான் வந்து என்னோடய டாக்கர் கண்டெய்னரை பிரிங்கப் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட்கிரஸ் இருக்குது, QDrent இருக்குது, N8n இருக்குது, ஓலாமா இல்லை. ஏன்னா நான் என்னோடய டாக்கர் கம்போஸை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்கர் கண்டெய்னர் வந்து அப் ஆயிருச்சு. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டெய்னர் வந்து செல்ஃப் ஹோஸ்டட் ஏ ஸ்டார்டர் கிட்னு இருக்கும். அதில் நம்மளுக்கு 4 இமேஜ் பிரிங்கப் ஆயிருக்கு, 3 இமேஜ் வந்து இப்போ கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா போர்ட் 5678 தான் அப் ஆயிருக்கு. ஸோ நம்ம திருப்பி போய் 5678 செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி ஒரு சைன்இன் பேஜ் வரும். நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன்அப் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு சைன்இன் பேஜ் தான் காமிக்குது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 3 மெத்தட்ஸில் N8n வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து NPM, இன்னொன்று டாக்கரில் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் இமேஜாக, இன்னொன்று வந்து அஃபிஷியல் N8n ஸ்டார்டர் கிட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்குது. 3 மெத்தட்ஸையும் பார்த்துருக்கோம். இந்த இன்ஸ்டால் பண்ண N8n வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா
N8 வச்சு உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ வந்துட்டு சிஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து இந்த ஹப்ஸ்பாட், சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோஹோலேருந்தும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஆர்எம்ஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் டேட்டா வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டைனமிக்காக ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஏஜெண்ட்டை வச்சு வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாகவே நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு யூஸ் கேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஸ்கெடியூலிங் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ். ஸோ ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நீங்கள் கண்டென்ட் வந்துட்டு புதுசாக வந்துட்டு நீங்கள் போட்டுட்ருப்பீங்களோ, ஸோ வந்து உங்களோட சோஷியல் மீடியா இருக்குல்ல, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நியூவாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இல்லை ஒரு பிளாக் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம போஸ்ட் ஷெட்யூல் பண்ணுறது, இல்லை அதில் ஏதாவது வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு இப்போனா கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூகுளோட நிறையா ஆப்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்டோட ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஐ வச்சு தான் அக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏபிஐ வச்சு அக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை வந்து வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் வந்து நம்ம ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே நாங்கள் போடுறோம். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாக், டிஸ்கார்ட், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது சம் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வருதுன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸ் நீங்கள் வந்து அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு ஏஜென்ட் வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு முன்ன பார்த்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் வந்துட்டு ஒரு டேட்டா இருக்குது, இல்லை ஒரு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ். ஸோ நம்ம வந்து ரேப்பப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீட்டெயில் நம்ம பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா N8 கம்யூனிட்டி. ஸோ N8 கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க இஷ்யூஸாக இருக்கட்டும், டவுட்ஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி கம்யூனிட்டியில் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனாலும் நீங்கள் அதில் கேட்டிருந்தீங்கன்னா ஈஸியராகவே வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு தரலாம். ஏன்னா கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத்லேயே ப்ராப்பராக இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டாக N8 அஃபிஷியல் பேஜில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் தராங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா ChatGPT வச்சு ஆட்டோமேட்டிக் கோட் ரிவ்யூ பண்ணுறது கிட் லேபுக்கு அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 1500+ ஒர்க் ஃப்ளோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டியும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் N8 இந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ பேஜுக்கு வந்துட்டு இங்கேருந்து கூட நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நீங்கள் கூட ஒர்க்கை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தளவுக்கு கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் N8 பார்த்திங்கன்னா. ஓகே, ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா N8 என்ன, N8 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கப்புறம் Zapier Make கம்பேர் பண்ணும்போது N8 என்ன அப்பர் ஹேண்ட் இருக்குது, ஏன் அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் கம்யூனிட்டி பற்றி நம்ம கடைசியாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம N8 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு நோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஃப்ளோஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் வந்துட்டு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கும் ஒரு வீடியோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பை.